பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ எடுத்தால் பயங்கர மண், குட்டி குட்டி கிழங்குல ரொம்ப மண் இருந்தது. ஸோ உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சோன்னா போயிடும். ஸோ அதனால் நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கடலை வாங்கியிருந்தேன். அது எப்படா அவிப்போம் அதுவும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காலையிலேயே அதை குக் பண்ணிவிட்டு அதை வந்து பையனுக்கும் கொடுத்துடலாம், ஹஸ்பண்டும் நானும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வச்சுட்டேன். சாயங்காலம் அவங்க வந்தோன்னே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறது தான் பிடிக்கும். ஒன்று வேக வச்சு பண்ணுவேன், இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்குவேன். கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக பூண்டு போட்டு தட்டி போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அது கூடயே மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். ஏன்னா அந்த கலர் வந்து ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஆகும் அந்த கலர்ஃபுல்லாக. ஸோ அதுக்கு தான் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் சால்ட்டு போடணும். ஏன்னா உடனே சால்ட்டு போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் பட்டு தெரிச்சிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு எடுத்துட்டோம்னா செம்மையாக ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பச்சை பயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன். இந்த சிங்கிள் பாட் ரெசிபி எல்லாம் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்டது தான்.